ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்திருக்க vlog வந்து எங்கள் ஊர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ பார்ப்போம் இன்னைக்கு எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அப்படி சுற்றி காட்டுறோம். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ஸோ பார்ப்போமா. என்ட்ரன்ஸ் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. இது கோயிலோட வலது பக்கத்தில் இருக்குது. ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. நான் அதாவது கோயிலுக்கு வரவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து போகிறதுக்கு மாதிரி இந்த இடத்த வச்சுருக்காங்க. நிறைய பேர் உட்காந்துட்டு போவாங்க. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்தது கிடையாது. எங்கள் ஊரில் தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்துக்கு வந்தது கிடையாது. என்ன செடினே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் அந்த செடியை பார்த்துருக்கேன், ஆனால் இது என்ன வித்தியாசமாக இருக்குது. இந்த மரத்தை பார்த்துருக்கேன், இதெல்லாம் குட்டியாக தான் பார்த்துருக்கேன். இது ஒரு சிவன் கோயில் தான். நிறையா செடிகள் வச்சு பராமரிச்சுட்ருக்காங்க. கோயிலுக்குள்ளேயே நிறையா இருக்குது, நம்ம பார்க்கலாம். கடை வந்து திறக்காதனால நாளைக்கு வந்து உங்களுக்கு காட்டுறேன். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எப்பவுமே கும்பிட்டோடனே சுற்றி அப்படி சுற்றி வரணும், அதான் சுற்றி வந்துட்ருக்கோம். எங்கேயும் நிறையா சாமிகள் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றுவோம். வெளியே நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் வரைக்கும் இப்போ வந்ததே கிடையாது. சிவன் கோயில்னாலே வில்வ மரம் கண்டிப்பாக இருக்கும், அதுதான் வில்வ மரம். நாங்கள் இந்த போகிற வழி எப்படின்னா, என்ட்ரன்ஸ்லே கோயில் உள்ள என்ட்ரன்ஸ்லே இது வந்து வலது பக்கத்தில் இருக்குது. நாங்கள் உள்ளே வந்தோம்னா அந்த வலது பக்கத்தில் இருக்குது. இந்த சைடு வந்து அம்மன், அந்த சைடு வந்து தெப்பக்குளம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போவோம். இங்கே உள்ளே வந்து நம்ம அம்மன் கோயிலை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவோம். உள்ளே போகிறோம். இப்போ இந்த சைடு வந்து குளம், தெப்ப குளம் மாதிரி குட்டியாக ஒரு குளம் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கு மாதிரி. அங்கே வெளியில் பார்த்ததை விட இங்கே நல்லா இருக்குது, நல்லா அழகாக இருக்குது, பச்சை பச்சைன்னு இருக்குது. வாவ், நல்லா இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே உள்ளே விடுவாங்கன்னு எனக்கு தெரியலை, செம்மையாக இருக்குல்ல. இதுக்குள்ளே அங்கிட்டு போனீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. அதையும் நம்ம சாமி கும்பிட்டு வந்துடுவோம். உள்ள சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது, இதுக்குள்ளேயும் ஒரு கோயில் இருக்குது. கோயில்னால் சிலை வச்சுருக்காங்க, பாம்பு சிலை, நாகப்பாம்பு மாதிரி பெரிய ஒரு சிலை வச்சுருக்காங்க. உள்ள பக்கத்தில் போய் பார்க்கலாம் பார்த்தா பார்க்க முடியல, அதனால் இங்கேருந்தே பார்க்குற மாதிரி ஆயிட்டு. அது தெரியுதா உங்களுக்கு? அந்த அலை இருக்குது பாருங்கள், பெரிய பாம்பு சிலை மாதிரி. இங்கே வந்து சன்னு வந்து ரொம்ப இதாக இருக்கனால கிளார் அடிக்கிறதுனால எடுக்க முடியல. ஸோ ஓரளவுக்கு எடுத்துட்டேன். நல்ல தரிசனம் கிடச்சிது, நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சு இன்னைக்கு. இங்கே வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஃபுல் வீடியோவே எடுக்க முடியல, ஒரே சவுண்டாக இருந்துச்சுனால
வெறும் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட காட்டின பார்க்குன்னு சொல்லி சைடில் அந்த பார்க் தெரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த பார்க்கு. இந்த டெம்பிள் vlog உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.